விடவே கூடாது. இது வந்து ஒரு கம்பேக்கா இருக்கணும். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் கம்பேக்கா இருக்கணும்னு முடிவு பண்ணி சிஎஸ்கே வந்து ஃபைனலும் ஆடுறாங்க. அப்போ அந்த ஃபைனல் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 178 ரன் அடிச்சாங்க. ஓகே 179 ரன் அடிச்சா வின்னு. வாட்சனை வந்து 10-13 பாலுக்கு வந்து திட்டாத சிஎஸ்கே ஃபேன்ஸே கிடையாது. ஏன்னா வந்து தலைவன் வந்து சும்மா எல்லா பாலும் வந்து டொக்கு அடிச்சிட்டு, டேய் என்னடா எல்லாருமே திட்டினாங்க, இது என்னடா அவ்வளோ ரன் அடிக்கணும், நீ வந்து இவ்வளோ ஆடிட்டு இருக்கான், என்னடா ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போன ஆடியன்ஸ் வந்து அந்த ஃபைனல் கப்பு ஜெயிக்கிறதுக்கு வாட்சன் வந்து செஞ்சுரி அடிப்பாரு. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ரஷித் கான் வந்து அப்போ வந்து பீக்ல இருந்தாரு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபைனலுக்கு வரதுக்கு வந்து ரஷித் கான் வந்து ஒரு முக்கியமான பிளேயரா இருந்தாரு. குரூஷியல் பிளேயர், கீ பிளேயரா இருந்தாரு. கேன் வில்லியம்ஸ் வந்து ஆரஞ்சு கேப் ஹோல்டர்னா ரஷித் கான் வந்து பர்பிள் கேப் ஹோல்டரா இருந்தாரு. ரஷித் கானை வந்து அப்ப வந்து எல்லாருமே வந்து பார்த்துதான் ஆடுவாங்க. அப்பேற்பட்ட ரஷித் கானை வந்து வாட்சன் வந்து நாலா பக்கமும் அடிச்சாரு. இன்னும் அந்த ஷாட் வந்து இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அண்ட் வந்து அம்பத்தி ராயுடு வந்து வின்னிங் ஷாட் அடிப்பாரு. அந்த எல்லாருக்குமே அந்த ஃபுட்டேஜஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தோனி சார் வந்து காமா வந்து கிரவுண்ட் லைன்ல வந்து தம்ஸ் அப் காட்டுவாங்க. அந்த செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது தோனி வந்து பொறுமையா வந்து அவங்க ஃபேமிலியோட அவங்க பொண்ணோட டைம் பண்ணிட்டு இருக்கும். எஸ்ஆர்ஹெச் பீட் பண்ணி டைரக்டா ஃபைனலுக்கும் போயிட்டாங்க. அண்ட் லீக் ஸ்டேஜ் அப்போ செகண்ட் பாயிண்ட் தான் பிடிச்சாங்க சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட்ல வந்து எஸ்ஆர்ஹெச் பிடிச்சாங்க. செமிஃபைனல்ஸ்ல வந்து எஸ்ஆர்ஹெச் பீட் பண்ணி சிஎஸ்கே வந்து ஃபைனலுக்கும் போயிடுச்சு. ஃபைனல்ல மீட் பண்றது எஸ்ஆர்ஹெச். செம்ம இது ஜெயிச்சா ஆகும். 2 வருஷம் பேனடு அங்கிள் டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ரவர்சி, கான்ஸ்பிரன்ஸ் தியரி. இந்த ஃபைனலை வந்து விடவே கூடாது. இது வந்து ஒரு கம்பேக்கா இருக்கணும். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் கம்பேக்கா இருக்கணும் முடிவு பண்ணி சிஎஸ்கே வந்து ஃபைனலும் ஆடுறாங்க. அப்போ அந்த ஃபைனல் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 178 ரன் அடிச்சாங்க. ஓகே 179 ரன் அடிச்சா வின்னு. வாட்சனை வந்து 10-13 பாலுக்கு வந்து திட்டாத சிஎஸ்கே ஃபேன்ஸே கிடையாது. ஏன்னா வந்து தலைவன் வந்து சும்மா எல்லா பாலும் வந்து டொக்கு அடிச்சிட்டு, டேய் என்னடா எல்லாருமே திட்டினாங்க, இது என்னடா அவ்வளோ ரன் அடிக்கணும், நீ வந்து இவ்வளோ ஆடிட்டு இருக்கான், என்னடா ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போன ஆடியன்ஸ் வந்து அந்த ஃபைனல் கப்பு ஜெயிக்கிறதுக்கு வாட்சன் வந்து செஞ்சுரி அடிப்பாரு. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ரஷித் கான் வந்து அப்போ வந்து பீக்ல இருந்தாரு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபைனலுக்கு வரதுக்கு வந்து ரஷித் கான் வந்து ஒரு முக்கியமான பிளேயரா இருந்தாரு. குரூஷியல் பிளேயர், கீ பிளேயரா இருந்தாரு. கேன் வில்லியம்ஸ் வந்து ஆரஞ்சு கேப் ஹோல்டர்னா ரஷித் கான் வந்து பர்பிள் கேப் ஹோல்டரா இருந்தாரு. ரஷித் கானை வந்து அப்ப வந்து எல்லாருமே வந்து பார்த்துதான் ஆடுவாங்க. அப்பேற்பட்ட ரஷித் கானை வந்து வாட்சன் வந்து நாலா பக்கமும் அடிச்சாரு. இன்னும் அந்த ஷாட் வந்து இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அண்ட் வந்து அம்பத்தி ராயுடு வந்து வின்னிங் ஷாட் அடிப்பாரு. அந்த எல்லாருக்குமே அந்த ஃபுட்டேஜஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தோனி சார் வந்து காமா வந்து கிரவுண்ட் லைன்ல வந்து தம்ஸ் அப் காட்டுவாங்க. அந்த செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது தோனி வந்து பொறுமையா வந்து அவங்க ஃபேமிலியோட அவங்க பொண்ணோட டைம் பண்ணிட்டு இருப்பாங்க. 2019 கப்பு ஜெயிச்ச அடுத்த வருஷம் போறாங்க. 14 கேம்ஸ்ல 9 கேம்ஸ் வின் பண்றாங்க, 5 மேட்ச் தோக்குறாங்க. குவாலிஃபயர் 1ல